பிறந்த குழந்தை முதல் 18 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கான இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் 2 வரை கோவை KMCH மருத்துவமனையில் நடைபெறுகிறது. முன்பதிவிற்கு 8754887568. திருப்பூர் மாவட்டம் அமராவதி வனச்சரகத்திற்கு உட்பட்ட கோடந்தூர் திருமூர்த்தி மலை பகுதியில் உள்ள பழங்குடியின மக்கள் கடும் அவல நிலையிலும் அரசின் உதவியின்றி வாழ்க்கை நடத்தி வருவதாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவரது அறிக்கையில் முன்னாள் முதல்வர் காமராஜர் மற்றும் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட வீடுகள் இன்று முற்றிலும் சிதிலமடைந்து வாழவே முடியாத நிலையில் உள்ளன. மின்சாரம், குடிநீர், சாலை வசதிகள் ஆகிய அடிப்படை வசதியின்றி உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலையில் பழங்குடியினர் வாழ்கின்றனர். அரசுக்கும் அதிகாரிகளுக்கும் பல முறை கோரிக்கைகள் விடுக்கப்பட்டும் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. வருவாய்த்துறையினரால் ஆய்வு செய்யப்பட்டு 110 வீடுகள் புதுப்பிக்க பரிந்துரை செய்யப்பட்டதாகவும் பழங்குடியினர் நல ஆணையம் மற்றும் ஆதி திராவிடர் நலத்துறையிடம் பரிந்துரை சென்றது. ஆனால் நடவடிக்கையின்றி கடந்த 1.5 ஆண்டுகளாக நிதி ஒதுக்கப்படாமை பழங்குடியின மக்களை விட்டுவிட்டு அரசாங்கத்தின் அக்கறையின்மையை வெளிப்படுத்துவதாக அண்ணாமலை விமர்சித்துள்ளார். 2022 உள்ளாட்சி தேர்தலில் புறக்கணிக்கப்பட்ட திருமூர்த்தி மலை மக்கள் தங்கள் பிரதிநிதியை தேர்ந்தெடுத்து வீடுகளை புதுப்பிக்க தீர்மானித்தும் அதற்கான பலன்கள் எதுவும் இல்லாத நிலை தொடர்கிறது. மேலும் மத்திய அரசின் பிரதமரின் வீடு கட்டும் திட்டம், ஜல்ஜீவன், பாரத பிரதமரின் கிராமப்புற சாலைகள் திட்டம் என பல திட்டங்கள் மூலம் பெறப்படும் நிதிகள் எங்கு போகிறது என அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். திருமூர்த்தி மலை மக்களுக்கு உடனடியாக அடிப்படை வசதிகள் வழங்கப்பட வேண்டும். அதோடு தமிழகத்தின் மலைவாழ் மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் திமுக அரசு முழுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார்.